பேப்பர் பேக்கிங் தான். இந்த ஏர்போர்ட்டில் அந்த பேக்கேஜை நம்ம போடுவோம் பாருங்கள், அந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ரேப்பரை கண்டபடி சுற்றிருக்காங்க. பிரிப்போம். அந்த ஏர்போர்ட்டில் என்னென்னா அந்த பேக்கேஜுக்கு போடுவாங்க பாரு ரேப்பரை, அந்த மாதிரி போட்டு சுற்றிருக்காங்க. பிரிக்கிறதுக்கு ஒரு தனி போராட்டம் போடணும். ஃபைனலி அந்த ரேப்பரை கஷ்டப்பட்டு எடுத்தாச்சு. ஓப்பன் பண்ணுவோமா? என்னென்ன மேட்ரு இருக்குது? 2 பேர் சம்பளம், பரோட்டா, இது பரோட்டா, கோலா உருண்டை, கிரேவி, 65 ப்ளஸ்ஸு சீரக சம்பா பிரியாணி, ஃப்ரூட்ஸு. இது மொத்தமே சேர்த்து 345 ரூபா. அங்கே டேக்அவே போட்டால் சாப்பிட்டு பார்த்துட்டு நான் எப்படிங்கிறேன். பரோட்டா கொடுத்துருக்காங்க, கோலா உருண்டை வித் ஒரு கிரேவி, சிக்கனை மட்டனா தெரியல, அதை பார்த்து சொல்கிறேன். 65, இது வந்து 65. இது சீரக சம்பா பிரியாணி, தர்பூஸ் கொடுத்துருக்காங்க, அண்டு குலோப் ஜாமுன் 1, டேட்ஸ், அப்புறம் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான். மொத்தம் எத்தனை ஐட்டம்? 1 2 3 4 5 6 7, அவ்வளோதான். 7 ஐட்டம் கொடுத்துருக்காங்க. சம்பளம், பரோட்டா, இது பரோட்டா, கோலா உருண்டை, கிரேவி, 65 ப்ளஸ்ஸு சீரக சம்பா பிரியாணி, ஃப்ரூட்ஸு. இது மொத்தமே சேர்த்து 345 ரூபா. அங்கே டேக்அவே போட்டால் சாப்பிட்டு பார்த்துட்டு நான் எப்படிங்கிறேன். பரோட்டா கொடுத்துருக்காங்க, கோலா உருண்டை வித் ஒரு கிரேவி, சிக்கனை மட்டனா தெரியல, அதை பார்த்து சொல்கிறேன். 65, இது வந்து 65. இது சீரக சம்பா பிரியாணி, தர்பூஸ் கொடுத்துருக்காங்க, அண்டு குலோப் ஜாமுன் 1, டேட்ஸ், அப்புறம் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான். மொத்தம் எத்தனை ஐட்டம்? 1 2 3 4 5 6 7, அவ்வளோதான். 7 ஐட்டம் கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வெளில எல்லா இடத்தோட இங்கே கொஞ்சம் எனக்கு சீப்புன்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா 345 ரூபா. நேற்று நம்ம புகாரில் வாங்கணும் 570, எல்லாத்துலேயும் 500 ப்ளஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே தான் 345. வாங்க ட்ரை